ஹாய் கைஸ். ஸோ எல்லாரும் நீங்கள் வந்து நெப்போலியன் சாரோட பையனுடைய மேரேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேரேஜை பார்த்தீங்களோ இல்லையோ, அந்த மேரேஜுக்கு அப்புறம் வந்த கான்ட்ரவர்சிஸ், அதுக்கு சில பூமர்கள் நல்ல வாயில் வந்து சாப்பாடை போட்டுண்டோ எப்படி பேசினாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே வாயில் போட்டு சவைச்சு எடுத்து மென்று துப்பிட்டாங்க அந்த மேரேஜை பற்றி. வந்தது இவ்வளோ பேசுவாங்க, இவ்வளோ கேவலமாக இறங்கி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இத பத்தி செய்தி என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரேஜ பத்தி என்னுடைய கருத்து என்ன. கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அது சொல்லுங்க கேப்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். அதாவது அந்த பர்சன் நெப்போலியன் சாரோட பையனுக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கு. அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க, இவங்க வந்துட்டு ஃபேமுக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வச்சிட்டாங்க. இன்னொரு சில பேர் அவங்களுக்கு ஒரு நர்ஸு செட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு பதிலாக எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து பேசினாங்க. வந்தது ஸோ இந்த கண்டென்ட்டை பேஸாக வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத பெருசையா ஒவ்வொன்றா பார்த்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணா வந்தது. என்னங்க குண்டா இருக்கிறான், இப்படி இருக்கிறான், இவனுக்கு போய் இந்த மாதிரி அழகான கிளிப்புள்ள மாதிரி ஒரு பிள்ளைய கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தது இன்னொரு சில பேர் பையன் பாருங்க பல பல நல்ல உயரமா சூப்பரா இருக்கான், பொண்ணு கருத்த பிள்ளையா இருக்கே அப்படின்னுவாங்க. வந்தது இதெல்லாம் வந்து என்னமோ அவங்க கட்டிக்க போற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது அவங்க ரெண்டு பேரு. அதுல இந்த பேசுறவங்களுக்கு வாயில போட்டு மெல்றவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து நமக்கு காலகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த காலத்துல இருந்தே இது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே தான் இருக்காங்க, பேசுறது வைக்கிறது. இப்போ அந்த டிஜிட்டல் மீடியா இந்த மாதிரி நாங்கள் தான் மாடர்ன் பீப்புள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன மாடர்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க மென்னு துப்புனதை இப்போ வந்து டிஜிட்டல் மீடியால சோசியல் மீடியால வந்து மென்னு துப்பிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிருக்கு, வேற ஒன்றும் மாறல. எப்படி துப்புறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் மாறி கேட்டவரை துப்புறது மாறல. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மியூச்சுவல் கன்சர்ன். அவங்கவுங்க முடிவு பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போக விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை ஒரு வீட்டில் இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற பொண்ணாக இருந்தால் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா இது அவங்களுடைய வாய்ப்பு. இன்னும் ஒரு சில பொண்ணுங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இல்லை நான் வேலைக்கு போகணும், எனக்கு வந்து வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும், ஐ பேஷனட் விமன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி அவங்க ஒரு பையனையோ யாரையும் டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து அழகாக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஒர்க் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பொண்ணு பற்றியா நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுச்சு, வீட்டில் போய் பட்டு கிடக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். சொல்கிறதே வந்து கேவலமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பையனே நம்ம சொல்ல முடியாது, இந்த பையன் பாரு இதுக்காண்டி இந்த பொண்ணு வந்து அழகா இருக்குன்றதுக்காண்டி தான் கட்டிக்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கட்டிக்கிட்டுமே இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். ஸோ வந்தது இந்த மேரேஜுங்கிறது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கிறதுனால இதில் அவங்க வந்து என்ன மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வந்து குண்டா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, பணக்காரனா ஏழையாங்கிறத அவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். இந்த மேரேஜில் வந்து 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதுக்கு அடுத்தது இருக்கிற முக்கியமான விஷயம் அவங்க ஃபேமிலி. இந்த பொண்ணோட ஃபேமிலியாக இருக்கட்டும், பையனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த 2 ஃபேமிலியும் வந்து ஒத்து போகணும். கரெக்டாக? ஸோ இது ஒத்து போயிடுச்சு, அவங்களுக்கு ஒத்து போயிடுச்சுன்னா நமக்கு இதில் எந்த இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். இது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த டிசபிலிட்டி சைடு நான் வரும்போது நிறைய வந்து இந்த மெயினாக நான் விஷுவல் இம்பேர்டை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய விஷுவல் இம்பேர்ட்லேயே வந்து பிளைண்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பையனும் பிளைண்டு பொண்ணும் பிளைண்டு அந்த மாதிரி. இல்லை பையனுக்கு சுத்தமாக தெரியாது, பொண்ணுக்கு கொஞ்சம் தெரியும், இல்லை பையனுக்கு கொஞ்சம் தெரியும், பொண்ணுக்கு சுத்தமாக தெரியும், இந்த மாதிரி நிறைய மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு கிடையாதுன்னா என்னப்பா நீயே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இட்ஸ் தேர் மைண்ட் செட். என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மேரேஜில் பெரிய பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷுவலி இம்பேக்ட் பையனோ பொண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தே கேன் ஃபைண்ட் அ பர்சன் ஹூ கேன் see அண்ட் ஹூ கேன் சப்போர்ட் தம் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ இதுதான் என்னோட மைண்ட் செட். அதுக்கெலாம் வந்து கிடைக்கல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வச்சிங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. கிடைக்கிறது வந்து நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம். பட் என்னோட மைண்ட் செட்டில் தான் இருக்கிறதா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நல்லா கண் தெரியும், எல்லாமே இருக்குது, பையனுக்கு வந்து சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அந்த பையன் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இல்லை அந்த பொண்ணுக்கான ஒர்க்கை வந்து இவர் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் பண்ணுறது இந்த பையன் சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் கன்சர்ன். இவருக்காக இவங்க வந்து ஒரு ஐஸாக இருப்பாங்க, இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்பெஷலி விஷுவல் இம்பேர்டை கட்டிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் எனர்ஜி கூட தேவையில்லை, மென்டல் எனர்ஜி ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம்னா அந்த பர்சனோட எனர்ஜியும் வந்து உங்ககிட்ட டபுளாக இருக்கணும். ஏன் இந்த மென்டல் எனர்ஜினா, நிறைய பேர் கேள்வி கேட்டே இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குது, இல்லை இந்த பையனுக்கு ஏதோ குறை இருக்குது, அதனால தான் வந்து இவங்களை கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனையும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆகி போயிடும்னா, அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்தாலும் ஒருவேளை நம்ம எடுக்கிற டிசிஷன் தப்போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வர்ற அளவுக்கு வந்து பேசிடுவாங்க. டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நேரில் பேசுகிறதா இருக்கட்டும், தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பேசுகிறவங்களுக்காகவும் நான் பேசியிருக்கிறேன், அதே மாதிரி இது ஒரு ஐடியாவாக வச்சிருக்கிறவங்களுக்காகவும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலி என்னோட கருத்து என்ன தான் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, anyone can marry anyone can select anyone. அதில் வந்து யாரும் எந்த ஒரு தடையும் போட முடியாது. law according to the law வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் தேர் டிசிஷன். இட்ஸ் அவங்க ஒரு முடிவு பண்ணி அவங்க ஒரு மியூச்சுவல் கன்சர்னுக்கு வராங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், அதில் யாரும் தலையிட முடியாது. ப்ளஸ் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கவங்கலாம் வந்து நிறைய இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கவங்க, போங்க போய் வேலையை பாருங்க, நமக்கு நிறைய வேலை கிடக்குது. இந்த கமல் வந்து போகடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி படிக்க வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனிவே, ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இது நான் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்தி அந்த மாதிரிலாம் சொல்கிறத விட இது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து இந்த மேரேஜ் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, அது சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். சரி, இவ்வளோ பேசுறியே, உன் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோடது வந்து இட்ஸ் இந்த பைப்லைன். ஸோ பைப்லைன் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நான் அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரியான ஒரு மேரேஜாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாபிக் நான் இப்போ பேசுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா நான் பேசுகிறேன். இதை வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேசலன்னு நினைக்கிறேன். புண்பட்டுருந்தா பட்டுட்டு போட்டோம், அவங்க புண்படுத்துகிறாங்க நம்மளும் படுத்துவோம், அப்படி மாற்றி படுத்திக்க வேண்டியதுதான். எனிவே, ஸோ கண்டென்ட் இதுதான், விஷயம் இதுதான். இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதை பற்றி ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டுக்குள்ளே வந்து அதையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். டாடா.